சொல்லில் திடம்பரவே திரோபவிப்பர் ஈசர் மண்ணு சதாசிவர் அன்றே அணுக்கிறகராம். படிக்கும்போது நான் சில இடத்துல கொஞ்சம் மாற்றி படிப்பேன். ஏன்னா அந்த பொருள் புரியறதுக்காக மாற்றி படிப்பேன். சொல் வந்து இதுல இருக்கிறதுக்கு நான் சொல்றதுக்கு சில இடத்துல மாறி வரும். சரிங்களா? ஏன்னா அது கொண்டு கூட அப்பதான் பொருள் புரியும். நான் அப்படி படிச்சிருக்கிறதுனால நான் படிக்கும் போத அந்த பொருளுக்காக சொல்ல என்ன செஞ்சிருப்பேன், பின்னாடி இருக்கிற சொல்ல முன்னாடியோ முன்னாடி இருக்கிறது பின்னாடியோ வரும். சில பாடல்கள் அப்படி வரும். எங்கடா அந்த எழுத்த காணான்னு பார்க்காதீங்க, அது பின்னாடியோ முன்னாடியோ இருக்கும். அந்த பாட்டில் அது கண்டிப்பா இருக்கும். நான் பாடல் படிக்கும் போது இந்த பொருளோட படிக்கணுங்கிறதுனால அப்படி படிச்சிருப்பேன். சிலது படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா அதை பார்த்துக்க. அந்த சொல் முன்ன பின்ன இருக்கும். படைப்பன் அயன், படைப்பன் அயன். படைத்தல் தொழில் செய்வன் யாரு? பிரம்மதேவன் படைப்பான். படைப்பன் அயன். அழிப்பன் பங்கையக்கன். இங்க அழிப்பன் என்பது எழுதுங்க, பள்ளிக்கு வர லீவ் போட்டிருக்கா இல்லையா, காத்தல். சிறப்பு அழகாக இருக்காது. அழித்தல் என்பது இந்த இடத்துல என்ன பொருளுங்க, காத்தல்னு பொருள். அழிப்பன் என்பதற்கு காத்தல். யாரு? பங்கையக்கன் மாயம், தாமரை கண்ணன். பங்கையம்னா தாமரை. தாமரை கண்ணன் யாரு? திருமால். திருமால் தானே தாமரை கண்ணன். அதனாலதானே 1000 பூல ஒரு பூ குறைஞ்ச உடனே எடுத்து போட்டாரு இல்லைங்களா? அதனால பங்கையக்கன் மாயன். காத்தல் தொழில் செய்பவன் திருமால். அழிப்பன் யாரு? உருத்திரன். உருத்திரன் என்ன செய்வாரு? அவரு துடைப்பண்ணர். துடைப்பன் என்பது அழித்தல் தொழிலை குறிக்கக்கூடிய துடைப்பன் உருத்திரனும். திடம்பரவே என்றும் திரோபவிப்பர், உறுதிப்படும்படி. இங்க உறுதி என்பது போகத்தை நுகரது. நமக்கு என்னென்ன போகத்தை நுகரணுமோ அதற்கு தக்கனவற்றை செய்வது யாரு அப்படின்னா யாரு? திரோதான சக்தி. திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தியை தொழில்படுத்துவது யாரு? மகேஸ்வரன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறைத்தல். மறைத்தல் தொழில் என்பது ரொம்ப 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 நமக்கு இன்றியமையாத ஒரு தொழில். காரணம் போக நுகர்ச்சி. போக நுகர்ச்சி இருந்தாதான் நமக்கு என்ன நுகரும்? போக நுகர்ச்சிக்கு மறைத்தல் தொழில் என்பது ரொம்ப இன்றியமையாத ஒரு தொழில். நீங்க நினைத்து பாருங்க, இந்த மறைத்தல் தொழில் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம், நமக்கு என்ன நிகழாது? அனுபவம் நிகழாது. அனுபவம் நிகழாது. இப்ப நாளைக்கு அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் தான் நமக்கு என்ன உண்டு? அனுபவம் உண்டு இல்லைங்களா? நாளைக்கு நம்ம பழகிற எல்லாரும் நல்ல ஆளு அப்படின்னு நம்பிக்கையில தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பழகிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இவர் இப்படி ஆயிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? இன்னைக்கு அவர் கூட பழக மாட்டோம் இல்லைங்களா? போன வருஷம் இப்படி இருந்தாரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாரு, அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? மறந்து போறோம். ஒருத்தரோடு பழகும் போது நமக்கு அவரோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை கூட என்ன செய்யறோம்? ஒரு கால எல்லையில மறந்து போறோம். அதனால அவன் நம்மளால என்ன செய்ய முடியுது? பழக முடியுது. எல்லாத்த விட நம்மளால தூங்க முடியுது இல்லைங்களா? நமக்கு இருக்கிற இன்ப துன்பங்களை மறப்பதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இரவு நிம்மதியா நம்மளால தூங்க முடியுது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சாலும் பிரச்சனை, நேத்து நடந்ததை மறக்காம இருந்தாலும் பிரச்சனை. அப்ப எல்லாவற்றுக்கும் மருந்து எது? மறத்தல் தான். அதனால அந்த திரோதாயி தான் தகநிறுத்தல். தகநிறுத்தல்னு சிவபிரகாசத்தில் சொல்லுவார். எனவே திடம்பரவே என்றும் திரோபவிப்பர் ஈசன் மகேசன். ஈசன் என்பது மகேசன். சதாசிவர் அன்றே அணுக்கிரகர். அணுக்கிரகத்தை செய்பவர் யாரு? சதாசிவர். சதாசிவன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் என்ன செய்வாரு? அணுக்கிரகம் அருளல் தொழிலை செய்வார் என்று சொல்றார். அடுத்த பாடல் பாருங்க, 9வது பாடல்.